ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபத்தேபூர் சிக்ரில இருக்கிற அக்பருடைய கோட்டையை தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். So come on, let's go. இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய குரூப் டூர்ல புக் பண்ணி போனேன். இது ஒரு 5 days கோல்டன் ட்ரையாங்கிள் ட்ரிப், அதாவது டெல்லி, ஆக்ரா அண்ட் ஜெய்ப்பூர் ட்ரிப். இந்த ட்ரிப்ல நீங்க போகணும்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி இந்த ட்ரிப்போடைய 4 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்க என்ன பார்க்கலன்னா நான் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் ஆக்ராவில் ஸ்டே பண்ணியிருந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜெய்ப்பூருக்கு புறப்பட்டோம். ஜெய்ப்பூருக்கு போகிற வழியில தான் வந்து நம்ம ஃபத்தேபூர் சிக்ரியும் விசிட் பண்ண போகிறோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரியா ரெஸ்டாரண்ட்னு ஆக்ராவில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே தான் வந்து எங்களுக்கு ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அங்கே எங்களுடைய ஆஃப்டர்நூன் மீல்ஸை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து ஆக்ராவில் இருக்கிற ரெட் ஃபோர்ட்டை போய் பார்த்தோம். உள்ளே போகலை, பட் வெளியே இருந்தே விசிட் பண்ணோம். ஆக்ராவில் இருக்கிற ரெட் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 3rd முகல் எம்பரரான அக்பரால தான் கட்டப்பட்டது. இதை யமுனா நதிக்கரையோரம் தான் அக்பர் கட்டியிருக்காரு. ஆக்ரா ஃபோர்ட் ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். முழுக்க ரெட் சாண்ட்ஸ்டோனால தான் இதை கட்டியிருக்காங்க. ஆக்ரா ஃபோர்ட்டோடைய சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அந்த பிளேசஸ்க்குலாம் வந்து பப்ளிக் அலோட் இல்லை. தாஜ்மஹால்லே பார்த்தீங்கன்னா நாங்கள் ½ a டேக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ டைம் இல்லாதனால ஆக்ரா ஃபோர்ட்டை வெளியே இருந்தே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபத்தேபூர் சிக்ரிக்கு புறப்பட்டோம். ஆக்ரால இருந்து ஃபத்தேபூர் சிக்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் வரும். 1 hour டிராவல் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பற்றி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபத்தேபூர் சிக்ரி ரீச் ஆனதும் அங்கிருந்து ஒரு வேன்ல தான் எங்களுக்கு வந்து அக்பருடைய கோட்டைக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு ஒருத்தருக்கு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஃபதேபூர் சிக்ரி வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம். இது முகலாய பேரரசர் அக்பரால் நிர்மாணிக்கப்பட்டது. அக்பருக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தர் முதல் மனைவி வந்து துருக்கியில இருந்து அவர் திருமணம் பண்ணியிருந்தாரு. 2வது மனைவி ஜெய்ப்பூர்ல இருந்து திருமணம் பண்ணியிருந்தாரு. 3வது மனைவியை வந்து கோவால இருந்து மரியம்னு சொல்லி அவர் திருமணம் பண்ணியிருந்தாரு. ஜெய்ப்பூரில் அவர் திருமணம் செய்த 2வது மனைவி பற்றியதுதான் இந்த ஜோதா அக்பர். ஆனா 3 பெண்களுக்குமே ஆண் குழந்தை இல்ல அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருந்தது. அவருக்கு ஆண் குழந்தை வேண்டி பல கோயில்கள் குளங்கள் எல்லாம் அலைஞ்சாரு. பட் அது எதுவுமே அவருக்கு சக்சஸ் ஆகல. இப்படி கோயில்கள் மசூதிகள் எல்லாத்துக்கும் போய் சக்சஸ் ஆகாத அவருக்கு ஆண் குழந்தை பிறக்காத சமயத்துல இந்த ஃபதேபூருக்கு வர்றாப்படி இந்த இடத்துல ஒரு சூஃபி செயின்ட், அதாவது சூஃபி ஞானிய பாக்குறாரு. அவர் பேர் சலீம். அந்த சலீம் வந்து அக்பருக்கு சொல்றாப்படி உனக்கு விரைவில் ஆண் குழந்தை பிறக்கும். அவர் சொன்னதுல இருந்து கரெக்டா 1 வருஷத்துல இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த சலீம்ங்கிற அந்த சூஃபி ஞானியோட நினைவா அந்த குழந்தைக்கு சலீம்னே வந்து அக்பர் பெயர் சுற்றாரு. பிற்காலத்துல அந்த சலீம் வளர்ந்துதான் ஜஹாங்கீர் அப்படிங்கிற பெயரோட அரச பதவி ஏற்கிறாரு. ஜஹாங்கீருடைய மகன் தான் யாருங்க? ஷாஜஹான். சோ ஷாஜஹான், நம்ம தாஜ்மஹால் பார்த்தோம் இல்லையா, ஷாஜஹானோட தாத்தா தான் அக்பர். ஃபதேபூர் சிக்ரிங்கிற நகரம் உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே அந்த சலீம்ங்கிற அந்த சூஃபி ஞானி தான். அந்த சூஃபி ஞானி சொல்லி குழந்தை பிறந்ததுனால இதை ஒரு தெய்வீக நகரமா கருதி இதையும் ஒரு தலைநகரம் மாற்றணும். ஏற்கனவே ஆக்ராவை தான் வந்து மெயினா வச்சு ஆண்டாங்க அவங்க. அதே நேரத்தில் இதையும் ஒரு சமமான தலைநகரம் மாத்தணும். எப்படி ஆந்திரால 2 தலைநகர் இருக்கு அந்த மாதிரி மாத்தணும். இங்கே ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறாரு அக்பர். நிர்மாணிக்கிறது 1570 இருந்து 1582 வரைக்கும் ஒரு 12 ஆண்டுகள் இந்த நகரம் நிர்மாணிக்கப்படுது. பிறகு 15 ஆண்டுகள் அரசவை இந்த அரண்மனையில நடக்குது. அதன் பிறகு ஆப்கானிய பழங்குடிகளை எதிர்த்து போரிடுவதற்கு காரணமாகவும், அது இல்லாம இங்க தண்ணீர் பற்றாக்குறை நிலவியதன் காரணமாகவும் அக்பர் இங்கிருந்து பெயர்ந்து போகிறார். படையோட பெயர்ந்து போறாங்க. அது வரைக்கும் 15 ஆண்டுகள் அரசவை நடைபெற்ற இடம் தான் இந்த ஃபதேபூர் சிக்ரி. இது வந்து அக்பருடைய அரசவையினுடைய சுப்ரீம் கோர்ட், அதாவது பொதுமக்கள் கூடக்கூடிய இடம். அக்பருடைய அரசவை இந்த இடத்துல நடைபெற்றது. அக்பர் வந்து இந்த நடுவுல இருக்கிற ஒரு பெரிய இடத்துல தான் ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். அரசவை ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். அவருக்கு பக்கத்துல லீகல் அட்வைசர், அதாவது சட்ட வல்லுநர்கள் அமர்ந்திருப்பாங்க. சுத்தி வந்து மக்கள் உட்கார்ந்திருப்பாங்க. அக்பருடைய அரசில் யாரேனும் தவறு செய்தால் அந்த காலத்துல அவருக்கு அந்த தூக்கு போட்டுறது இதெல்லாம் பிடிக்காது. அவர் விருப்பமும் கிடையாது. அதனால அவரு ஸ்பெஷலா ஒரு தண்டனை வச்சிருந்தார். அது என்னன்னா, அவர் ஒரு பாசமா ஒரு யானையை வளர்த்தாரு.
சொல்லியிருக்காரு, அந்த யானையை அந்த இடத்துல கல்லுல கட்டி போட்டிருப்பாங்க. அது வந்து அந்த தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்களை இழுத்து போட்டு ஒரு மிதிச்சிரும். அதுதான் அக்பர் காலத்து அரசவையில் தண்டனை முறை. அது இந்த இடத்துல தான் நிறைவேற்றப்பட்டது. இது அக்பருடைய அரசவை. தீவானே காஸ்ங்கிற அடுத்த இடத்துக்கு நம்ம போறோம். அக்பருடைய அரசவையில நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. இது வந்து பிரைவேட், அதாவது அது வந்து பப்ளிக் உட்கார்ற அரசவை. இது பிரைவேட், அதாவது அந்த அமைச்சர்கள் மட்டும் கூடுகின்ற அமைச்சரவை. இது அது வந்து அரசவை, இது அமைச்சரவை. இதை பார்க்கறதுக்கு 2 அடுக்கு மாடி போல் தோற்றம் இருந்தாலும் இது ஒரே அடுக்கு மட்டுமே கொண்டது. இந்த இடத்துல பவர்ஃபுல், அவங்க எடுக்கிற அந்த முடிவுகள், டெசிஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் அக்பருடைய அரசவையில் எடுக்கப்பட்டது. அக்பர் தன்னுடைய நவரத்னங்களாகிய 9 அமைச்சர்களை கொண்ட அரசவையை இங்கே நடத்தினார். அந்த அரசவை நடத்திய இடத்தின் மேலே ஒரு ஆசனத்தை அமைத்தார், அரசவை ஆசனத்தை அமைத்தார். அது என்ன அப்படின்னா தாமரையின் வடிவில் இருந்தது. தாமரைங்கிறது லக்ஷ்மியை குறிக்கக்கூடியது. இதை சுத்தி இருக்கிற இந்த காம்பவுண்ட்ஸ்ல தான் வந்து அந்த நவரத்னங்களான 9 மினிஸ்டர்ஸும் உட்கார்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி இது ஒற்றை கல்லாலான அந்த தூண். இதுல அவர் பல்வேறு மதங்களை சார்ந்த சிம்பிள்ஸை வந்து வடிவமைச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னா அக்பர் வந்து ஒரு மதத்தை நிறுவினார். அதன் பேர் தீன் இலாஹி அப்படிங்கிற மதம். இந்த தீன் இலாஹி மதத்தோட கொள்கை கடவுள் ஒருவரே. அது எந்த மதத்தினர் வணங்கினாலும் அந்த கடவுள் ஒருவரேங்கிறது தான் அந்த தீன் இலாஹி மதத்துடைய கொள்கை. அதன்படி கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்ஸ்ல இருந்து, புத்திஸ்ட்ல இருந்து, அப்புறம் கிறிஸ்டியானிட்டியில இருந்து, ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் எல்லாருடைய மதத்தினுடைய சிம்பல்ஸும் வரிசையா வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த தூண்ல. இதுதான் அக்பருடைய அமைச்சரவை. சார், நம்ம இப்ப நிக்கிற இடம் வந்து கேம் போர்டு. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு ஸ்கொயரா இருக்குது இல்லையா, 24 ஸ்கொயர்ஸ் உள்ள கேம் போர்டு இது. இது இன்னும் சிறப்பா சொல்லணும்னா ஆங்கிலேயர்களால் லூடோ அப்படிங்கிற ஒரு கேமா சொல்லப்பட்டுச்சு. இன்னும் பழங்காலத்துல நமக்கு போனோம்னா மகாபாரதத்துல சகுனி ஆடிய பகடை, அந்த பகடை தான் இவங்க விளையாண்டு இருக்காங்க. அததான் இங்கிலீஷ்காரங்க லூடோ அப்படின்னு சொல்லி கேமா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து லூடோலயோ பிற கேம்லயோ நம்ம வந்து ஒரு ஸ்டிக்ஸையோ காயின்ஸையோ வச்சு விளையாடுவோம். பட் இவங்க அரசர்கள் இல்லையா, அரசரும் அரசியும் வந்து அந்த ஸ்டோன்ல உட்கார்ந்துக்குவாங்க. ஸ்டோன்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க அந்த பகடையை உருட்ட இங்க எல்லாம் இந்த கட்டங்களில் பெண்கள் நிற்க வைக்கப்பட்டிருப்பார்கள். வெவ்வேறு நிறத்திலான உடைகளை அணிந்த பெண்கள் நிற்க வைக்கப்பட்டிருப்பாங்க. அதுல சிகப்பு வண்ண உடை, நீல வண்ண உடை, பச்சை வண்ண உடை, மஞ்சள் வண்ண உடைன்னு நிற்பாங்க. அவங்க உருட்டுற பகடைக்கேற்ப அந்த பெண்கள் நகர்ந்து நிற்பாங்க. மனிதர்களை வைத்து விளையாடிய விளையாட்டினுடைய அந்த கேம் போர்டு தான் இவ்வளவு பெருசா ஒரு 24 பிளஸ் நடுவுல 25ஓட அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அதாவது இங்க வெற்றி பெறுபவர்கள் இந்த இடத்துல வந்து பரிசளிக்கப்படுவார்கள், தோல்வி அடைபவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்படுவாங்க. பஞ்ச் மஹல் அப்படிங்கிற பெயர் பெற்ற இந்த பில்டிங் வந்து 5 அடுக்கு கொண்டது. பஞ்ச்னா 5, மேல்னா அரண்மனை, 5 அடுக்கு அரண்மனைன்னு சொல்ற குறிக்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா அரசனும் அரசியும் காத்து வாங்குறதுக்காக 5 அடுக்குல கட்டி இருக்காங்க இங்க. அது மட்டும் இல்லாம தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல அவங்க இங்க தோன்றி கொண்டாடுவாங்க. போட்டோ இந்த இடத்துல அரசனும் அரசியும் காத்து வாங்கின இடத்துல போட்டோ எடுக்க விரும்புபவர்கள் இந்த போட்டோ 100 ரூபாயா இவங்க பிரிண்ட் போட்டு தந்துருவாங்க. இந்த போட்டோ 100 ரூபீஸ். யாருக்காவது தேவைன்னா நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். தனியா வந்தவங்க தனியா தான் நிக்கணும், இப்படி நிக்க கூடாது. ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல பாத்துட்டு இருக்க சார்ஜ் சமன், புகழ்பெற்ற பாடகரான தான்சேன் பாடிய இடம். தான்சேன் யாருன்னு தெரியுமா? பாடினார்னா மழை வரும், பாடினார்னா புயல் அடிக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வாரு தன்னுடைய பாட்டின் மூலமா. அப்படிப்பட்ட உயர்ந்த பாடகரான தான்சேன் பாடிய இடம் இது. தான்சேன் இங்க பாடும்போது இந்த அரசவையின் உச்சியில மேல வந்து கிங் உட்கார்ந்து இருப்பாரு, அதாவது அக்பர் உட்கார்ந்து இருப்பாரு. அவரு அங்க பாத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல ராணிகள், அக்பருடைய மனைவி உட்கார்ந்து பார்ப்பாங்க. அந்த காலத்துல மைக்ரோபோனோ மைக்கோ எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி இவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து பாடல் கேட்டாங்கன்னா, இங்க நிரப்பப்பட்டிருக்கின்ற தண்ணீர், இந்த குளத்தில் நிரப்பப்பட்டிருக்கின்ற தண்ணீர் வந்து எதிரொலிக்கும் திறனுடையது, அக்யூரேட்டா எதிரொலிக்கக்கூடியது. அப்ப வந்து அவர் பாடும் போது அந்த பாட்டு எதிரொலிக்கப்பட்டு ரொம்ப அக்யூரேட்டா அவர்களை சென்று அடைந்திருக்குது. அந்த காலத்துல அக்பர் என்ன பண்ணிருக்காரு, இந்த இடத்துல தண்ணி நிரப்புல ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் நிரப்பி இருக்காரு ஃபுல்லாவே. அந்த பன்னீர் வந்து அந்த பாடலை தான்சேன் பாடிய பாடலை எதிரொலித்து அவர்கள் கேட்கும்படி செய்திருக்கிறது. அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற பிளேசஸ் எல்லாமே அக்பருடைய படுக்கை அறை. ஒவ்வொரு படுக்கை அறையும் டபுள் காட் போடக்கூடிய அளவுல கிளியரா ஒரே சைஸ்ல கட்டியிருக்காங்க. அக்பருடைய முதல் மனைவி ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருடைய அறை தான் அந்த அறை.
அவங்க வந்து அதாவது அவர் சார் என்ன சொல்றாருன்னா அவருடைய முதல் மனைவி ரொம்ப லக்கியா, எனக்கு எப்படின்னு தெரியல, அப்புறம் எப்படி 2, 3, 4 போனாருன்ட்டு. அந்த முதல் லக்கி மனைவி வந்து அக்பருடைய அறைக்கு அருகிலேயே தங்க வைக்கப்பட்டிருந்தார். அதாவது கண்ணாடி அறை அப்படின்னு இது அழைக்கப்படுது. ஏன்னா உள்ளார முழுக்க கண்ணாடி வேலைப்பாடுகளால் ரொம்ப அலங்காரங்கள் அருமையா அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா என்னைக்கு பிரிட்டிஷார் படையெடுத்தாங்களோ மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க. இந்த சமயத்துல கூடுதலா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம போய் பார்த்தோம் இல்லையா ரெட் ஃபோர்ட் ஆக்ரால, செங்கோட்டை, நம்ம இந்திய நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட வைரமான என்ன வைரம், கோஹினூர் வைரம் அந்த ஆக்ராவின் செங்கோட்டையிலிருந்தே கொள்ளையடிக்கப்பட்டது. சோ இந்த இடங்கள் எல்லாம் இவங்களுக்கும் முன்னால நம்முடைய நாட்டினுடைய பல்வேறு அரசல்களால் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பொழுது நம்முடைய நாட்டின் செல்வ வளத்தை கொள்ளையடித்தார்கள். நிறைய பேர் படையெடுத்து கொள்ளையடித்தாங்க. முகலாய மன்னர்களும் படையெடுத்து கொள்ளையடிச்சாங்க. இவங்களுக்கு அப்புறமா இவங்க சேர்த்து வச்சதை ஆங்கிலேயர்கள் வந்து கொள்ளையடிச்சு போனாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்ளையடிக்கப்பட்டதுதான் இந்த அரசினுடைய அறை. நம்ம இப்ப அக்பருடைய படுக்கை அறைக்கு போறோம். கொள்ளையடிக்கலாம். அக்பர் கொள்ளை குட்டையா இருந்திருக்காரு. ஆமா, நான் வரும்போதே நினைச்சேன் நம்ம வீட்டு கட்டிக்கிறாரு. இது அக்பருடைய படுக்கை அறையில் அக்பருடைய படுக்கையை பார்க்குறோம். நம்ம இந்த படுக்கையுடைய உயரம் பார்த்துக்குங்க. இவ்வளவு நீளத்தில் ஏறக்குறைய இது அகலம் வந்து 12, நீளம் வந்து 15. இவ்வளவு அகலமான ஒரு படுக்கையை கொண்டுதான் அவர் படுத்திருக்காரு. இந்த அறை எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா வெயில் காலத்துல குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்துல சூடாகவும் இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கீழ்ப்பகுதி முழுவதும் ஃபுல்லா வந்து ரோஸ் வாட்டர் பன்னீரால நிரப்பிடுவாராம் வெயில் காலத்துல. அதனால கூலிங்கா இருக்குமா. அதே குளிர்காலத்துல என்ன பண்ணுவாருன்னா அடியில நெருப்பு பத்த வச்சு விட்டுருவாராம் படுக்கைக்கு அடியில. ஏன்னா இது கல் படுக்கை இல்லையா, இதுக்கு கீழே நெருப்பு பத்த வச்சு விட்டா ஆட்டோமேட்டிக்கா அது பெட்ல வந்து ஹீட்டா நல்லா வார்மா இருக்குமா. எவ்வளவு குளிரா இருந்தாலும் நல்லா வார்மா இருக்குமா. எவ்வளவு ஒரு சொகுசா இயற்கையா அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னொன்னு நான் உள்ளார வரும்போதே சொன்னேன், இந்த படுக்கை அறைக்கு உள்ளார நுழையும் போதே நான் வந்து 6.2 feet 6.2 அங்குலம் எனக்கு தலை இடிக்குது அப்படின்னா அக்பர் குட்டையா தான் இருந்திருப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி அக்பர் 5 அடி 2 அங்குலம் உயரம் கொண்ட ஒரு மனிதராக தான் இருந்திருக்காரு. ஒரு பெரிய மன்னரா நம்ம போற்றப்படுகிற அக்பர் 5.25 அடி தான். இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன சந்தோஷப்பட்டுக்கலாம்னா 5 அடி 2 அங்குலம் உள்ள மனிதர்கள் எல்லாம் அக்பரை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். மேல ஒருத்தர் படுத்துட்டாரு பாருங்க. இந்த இடத்தின் பெயர் ட்ரீம் பேலஸ், கனவு அரண்மனை. இந்த அரண்மனை வந்து நேரடியா அரசியுடைய அறையுடைய தொடர்புடையதான். இது ஆப்வியஸ்லி இருந்துதான் ஆகணும். 503 மனைவிகள் இருந்தாங்களாம் அக்பருக்கு. அந்த பெரிய அரண்மனையோட தொடர்புடையதா இது. சார், இஸ் இட் கன்ஃபார்ம் 500 keys. 500 keys and 3 official. We also know 500 names. 500 too much. If you want, he will give the dictionary. Actually நம்ம இந்த இடத்துல பார்க்குற இந்த அரண்மனை ஜோதாபாய் அரண்மனை. நீங்க ஜோதா அக்பர்ல பார்த்திருப்பீங்க. ஜோதாபாய்ங்கிறது அக்பருடைய 2வது ஜெய்ப்பூர் மனைவி, சரிங்களா? அவர்களுக்காக கட்டப்பட்ட அரண்மனை இது ஜோதாபாய் அரண்மனை. இது 3வது மனைவி மரியம் அவர்களுடைய அறை. அது அவங்க வந்து கிறிஸ்துவ மனைவி. சோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன் அவர் வந்து அந்த தூண்ல எல்லா மதத்தினுடைய சின்னங்களையும் பதிச்சு வச்சாரு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அங்க பார்த்தது முஸ்லீம் ஒய்ஃப், இவங்க ஹிந்து ஒய்ஃப். ஜோதாபாய் ஹிந்து ஒய்ஃப், மரியம் வந்து கிறிஸ்டியன் ஒய்ஃப். மத நல்லிணக்கத்துக்காக சண்டை இருக்க கூடாது மக்கள்கிட்டன்னு சொல்லிட்டு ஜோதாபாயினுடைய கிச்சன். முஸ்லிம் வைஃப். இந்த ஃபதேபூர் சிக்ரி நகரம் வடிவமைக்க காரணமாக இருந்த சலீம் என்ற அந்த சூஃபி ஞானியினுடைய தர்கா இந்த இடத்துல இருக்கு. இந்த தர்காவில் என்ன ஒரு நம்பிக்கை ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வேண்டுதலை ஒரு பேப்பர்ல எழுதி அங்க கட்டிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல், அந்த விருப்பம் 100% நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்பப்படுது. ஏன் அப்படின்னா 1570க்கு முன்னால இங்க வந்த அக்பர் அந்த சூஃபி ஞானியினுடைய வார்த்தையின்படிதான் சலீம் என்கின்ற ஜஹாங்கீரை பெற்றெடுத்தார். அதனால அந்த சூஃபி ஞானியினுடைய கல்லறையாகிய அந்த தர்கால நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுதுங்கிற நம்பிக்கை இந்த மக்கள் மத்தியில நிலவுது. இப்பயும் நிலவுது. விருப்பப்படுறவங்க அங்க போய் எழுதி கட்டலாம், இல்லாதவங்க ஜஸ்ட் அதை பார்த்துட்டு மட்டும் வரலாம். இப்ப நம்ம அடுத்ததா போறது சலீம் என்ற சூஃபி ஞானியினுடைய தர்கா. Poor people like it
message. You help poor, God help you. Lot money, traveling, hotel, car, too. This money, this could be, this money poor children school for my education. Okay. School is running. Yeah. So we have to buy this clothes Yeah, and you food? live inside here. Okay. And 3 side screen, ma'am. You make a wish inside. Okay. Any kind of it, I don't read inside. Okay. So one person 3 wishes. Okay. Good life, good business, good journey, good education, good health, good service, good mama, papa, families, good luck. So one person 3 wishes. Okay. And wish or secret heart. Okay. With marriage, husband and wife to decide you. Unmarried only secret heart. So a small, medium, big decide you like. இது அங்கேயே விட்டுட்டு வந்துருமா பாப்பா நம்ம இல்ல இந்த மாதிரி போட்டுட்டு Yeah. இத கட்டிட்டு வந்துடணும். இது பண்றாங்கல்ல இல்ல இந்த cloth வாங்கியனா cloth here. போய் அங்க உள்ள போட்டுறணும். அத வந்து அவங்க வந்து அங்க இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்துரும். Oh, madam, return எடுத்துட்டு போங்க. madam, small, medium. Small. டோட்டலி How much? You charity this up to you. Okay. That's right. You good luck for you, good luck for your family. Your name? Abi. Abi or families, good luck, Abi family. Thank you. I give you trade. ஃபத்தேபூர் சிக்ரிலேருந்து கிளம்பி நாங்கள் நேராக ஜெய்ப்பூர் தான் போனோம். ஃபத்தேபூர் சிக்ரிலேருந்து ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டர்ஸ் 3.5 hours ட்ராவல் டைம். எங்களுக்கு ஜெய்ப்பூரில் சேலம் எஸ்எஸ் டிராவல் த்விஜ் இன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. நைட் டின்னரும் கூட அங்கேயே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் பொறுத்தவரை சான்ஸே இல்லைங்க, பயங்கர டேஸ்டியாக இருந்தது. ரொம்பவே அருமையான ஒரு டின்னர் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதே மாதிரி ரூமோடைய ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாத்ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.